சென்னையில் பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி மீது என்கவுண்டர். கஞ்சா வழக்கில் கைது செய்ய முயன்றபோது தற்காப்புக்காக சுட்டதில் உயிரிழந்ததாக காவல்துறை விளக்கம். சரித்திர பதிவேடு குற்றவாளியான காக்கா தோப்பு பாலாஜி மீது 8 கொலை உட்பட 59 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவல். இதுவரை 12 முறை குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தகவல். காக்கா தோப்பு பாலாஜி உடல் வைக்கப்பட்டுள்ள ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் போலீசார் குவிப்பு. உடல் கூராய்வு நடைபெறவுள்ள நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை. காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட வியாசர்பாடி பகுதியில் புளியந்தோப்பு துணை ஆணையர் நேரில் ஆய்வு. சென்னை காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையர் பர்வேஷ் குமாரும் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அடுத்தடுத்து நடக்கும் என்கவுண்டரால் நடுங்கி போயிருக்கும் ரவுடிகளின் பாஷையிலேயே பதிலடி கொடுக்கப்படும் என கமிஷனர் அருண் தெரிவித்திருந்த நிலையில் இரண்டாவது என்கவுண்டர். பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 20ஆம் தேதி சந்திக்க உள்ளதாக தகவல். சமக்ரா ஷிஷா திட்ட நிதி, மெட்ரோ ரயில் திட்ட நிதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து வலியுறுத்த திட்டம். நாகையில் ஆளுநர் RN ரவி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். காங்கிரஸ் மற்றும் விசிகவினரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. காஞ்சிபுரத்தில் வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக பவள விழா பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டத்திற்கு கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அழைக்க திமுக முடிவு. துணைவேந்தர் நியமிக்கப்படாததால் சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடத்துவதில் சிக்கல். 5 பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்ப கல்வியாளர்கள் கோரிக்கை. நெய்வேலி NLC தற்காலிக ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம். நிரந்தர வேலை, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி முழு அடைப்பு போராட்டம் எதிரொலியாக கடலூரில் பேருந்துகள் இன்றி மக்கள் அவதி. குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் வேலைக்கு செல்வோர் பாதிப்பு. திருவண்ணாமலையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்துகள் இல்லாததால் வெளிமாவட்ட பக்தர்கள் அவதி. பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பேரிடர் மீட்பு பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்வது குறித்து தென் மாநிலங்களின் உயர் அதிகாரிகள் இன்று ஆலோசனை. பேரிடரின் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க திட்டம். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம். அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல் இயங்கும் நிலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. முறையாக அழைத்தால் விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கேரளாவில் நிபா வைரஸ் தாக்கம் எதிரொலி.
தமிழக எல்லை சோதனை சாவடிகளில் மருத்துவ குழுவினர் தீவிர கண்காணிப்பு. திருத்துறைப்பூண்டி அருகே அனுமதியுடன் ஏரியில் மண் எடுக்கும் விவசாயிகளுக்கு கொலை மிரட்டல். திமுக நிர்வாகி மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. நெல்லை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆய்வாளரை கொலை செய்ய முயற்சி. 4 பேரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கிரிவலம் முடித்து ரயில் நிலையத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒருவருக்கொருவர் தள்ளிக்கொண்டும் முண்டி அடித்துக் கொண்டும் ரயிலில் ஏறியதால் பரபரப்பு. ஜம்மு காஷ்மீரின் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறு. காலை 9 மணி நிலவரப்படி 11.11% வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு. அனைத்து வாக்கு சாவடிகளிலும் தீவிர சோதனைக்கு பின் வாக்காளர்கள் அனுமதி. லெபனானில் பேஜர்கள் வெடித்த விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு, சுமார் 3000 பேர் காயம். உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் அச்சம். சைபர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் குற்றச்சாட்டு. உலக அளவில் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய தாக்குதல் குறித்து மௌனம் காக்கிறதா இஸ்ரேல்? வேட்டையன் படத்தில் ரஜினியின் மனைவியாக நடிக்கும் மஞ்சு வாரியர். படப்பிடிப்பு தளத்தில் ரஜினிகாந்துடன் இருக்கும் போட்டோ வெளியீடு. காதல் கணவர் விக்னேஷ் சிவன் பிறந்த நாள். கலர்ஃபுல் போட்டோ வெளியிட்டு நயன்தாரா வாழ்த்து.